ஹalleluya ஸ்தோத்திரம். கர்த்தர் நன்மை செய்வாராக. தினமும் நடக்கும் சம்பவங்கள். ஒரு ஆஃபீஸில் போய் கலெக்ஷனுக்காக உட்காந்தேன். அப்போ உட்காரும்போது எஸ்அப்பான்னு உட்காந்தேன். பக்கத்தில் இருந்தவர் சிரித்தார். என்னையான்னு. இல்லை, ஒரு இஸ்லாமியர் வந்தால் அஸ்லாம் வலைக்குங்கிறாங்க, ஒரு இந்து வந்தால் முருகாங்கிறாங்க, சிவனேங்கிறாங்க, ஒரு பிரைசலாடுங்கிறாங்க. சில பேர் கெட்ட வார்த்தைகளை அதிகமாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி கடவுள் மார்க்கமாக இருக்கிறவங்க கையில் கெட்ட வார்த்தைகள் கம்மியாக இருக்குது அப்படின்னாப்புல. அப்படி இருக்கும்போது திடீர்னு அவர் கேட்டார், டேவிட் எங்கள் ஓனரை பற்றி பப்ளிக்கில் என்ன சொல்கிறாங்கன்னாங்க. நம்ம மார்க்கெட்டிங்கில் போகிற ஆள். ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு. இல்லை, என்கிட்ட ஒரு ஆள் ஒரு மாதிரி சொன்னாங்க, நீ ஒன்றுமே கேட்கலையே, அதான் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டாங்க அப்படின்னாரு. இப்போ நான் சொன்னேன், பொதுவாக ஒரு கடைங்க ஓனருங்க போனாங்கன்னா அடுத்த கடைகளை பற்றி கேட்பாங்க, அதை ஜென்ரலாக சொல்லுவேன். ரெண்டாவது, அடுத்த கடையில் இருக்க பையனை கூட்டிகிட்டு வாம்பாங்க, அந்த தப்பு பண்ண மாட்டோம், நம்மளுக்குள்ள ஒரு எல்லை இருக்கும், அந்த எல்லையை தாண்டி போகிறது இல்லை அப்படின்னு. அப்போ அவரும் சொன்னார், இந்த கடை ஓனரை பற்றி பல பேர் தப்பு தப்பாக சொல்லுவாங்க, நானும் அதை தான் உன்கிட்ட சொல்கிறேன். அவர் எப்படி வேணாலும் சம்பாதிச்சிட்டு போட்டோம், அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அவர் கொடுக்குற சம்பளத்தில் நான் செலவு பண்ணுறேன். அவர் தப்பாக சம்பாதிக்கிறாரா ரைட்டாக சம்பாதிக்கிறா அது நம்மளுக்கு தெரியாது. நான் அவர்கிட்ட உத்தமாக இருக்கேன், கரெக்டு தானேன்னாரு. அப்போ இன்னொருத்தர் திடீர்னு வந்தார், சோகமாக இருந்தார். என்ன ஐயா அப்படின்னாரு. இந்த ஓனரோடைய ஃப்ரெண்டு என்னை ஏமாற்றி போட்டான், ஏமாத்துனது மட்டும் இல்லாமல் நீ ஏன் ஏமாந்தான்னு என்னை கேள்வி கேட்குறான் அப்படின்னாப்புல. நம்ம நியாயம் தானே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டோம். அப்படி இருக்கும்போது எனக்கும் சில பேருங்க ஃபோன் பண்ணி, அண்ணே எனக்கு அர்ஜெண்ட்டாக கொஞ்சம் பணம் தேவைப்படுதுண்ணே, நீங்கள் தந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும், உடனே கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. விசாரித்து பார்த்தோம்னா அதில் பொய்யும் இருக்கும். ஆனால் ஏமாறாத மனிதர்கள் இல்லவே இல்லை. ஏதாவது ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு சூழ்நிலையில், எங்கேயாவது ஒரு காலகட்டத்தில் ஏமாந்து தான் ஆகணும். ஆனால் அதை ஒரு படிக்கட்டாக வச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான். அப்படி தான் ஒரு தண்ணிக்கு அடிமையான மனுஷன் ஒரு டெலிவரி இதில் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு, இந்த டெலிவரி பண்ணால் தான் எனக்கு குடும்பமே வாழ முடியும், நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்தேன், வேலையை விட்டு நின்றுட்டேன், சில கம்பெனிக்காரங்க என்கிட்ட டைரெக்டாக எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க, நான் எடுத்துக்கொண்டு கொடுத்தா எனக்கு ஒரு கமிஷன் கொடுக்குது, மிச்சமாகுது, நான் கரெக்டாக கொடுத்துருதேன் அப்படின்னா. இந்த யாவரும் எல்லா இடத்துலையும் ஏமாந்து தான் ஆகணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த இறக்க மனசு நம்மளை எப்படி ஏமாத்தணும், சரி கஷ்டப்படணும்னு சொல்லானே, நம்ம கொஞ்சம் கொடுக்கலாமே அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு ஆர்டர் கொடுக்க போனேன். அவன் சொல்லும்போது நான் எங்கேயோ இருக்குன்னு சொன்னான். கொஞ்ச நேரத்தில் எடுத்துகிட்டே வந்துட்டான். எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த காசை வாங்கிட்டு போயிட்டான். அப்புறம் என் பிள்ளைங்கள்ட்ட கேட்டால் சொன்னால், அப்பா சப்போஸ் அந்த லோடை அவன் எடுத்துகிட்டு இப்போ ஏமாந்துட்டு போய் நீங்கள் யாரை போய் கிளியரன்ஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு இது இறக்கப்படுங்க, அந்த நேரத்தில் மிஸ்யூஸ் ஆகிட்டுனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு உடனே அவன் சொன்ன இடம், வந்த இடம், லேட் இடத்த பார்த்தோன்னே ஒரு சந்தேகமும் வந்துடுச்சு. சரி, பிள்ளைங்கன்னு சொல்லதும் கரெக்டு தானே, நம்ம இனி செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டில் ஃபோன் பண்ணுறான், அண்ணா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைண்ணா, எனக்கு அர்ஜெண்ட்டாக காசு வேணும்ண்ணா, எனக்கு ஒரு இன்னும் அமௌண்ட் அனுப்புங்கண்ணான்னு அழுகாத குறையாக கேட்குறான். உடனே நானும் இறக்கப்பட்டுட்டு, என்னடா உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமாங்கிற ஒரு எண்ணத்தில் தவிச்சுக்கிட்டு, எந்த ஏரியாவில் இருக்கான்னா சென்னையில் ஒரு பர்டிகுலர் ஏரியா பேரை சொல்கிறேன். அந்த பர்டிகுலர் ஏரியாவில் என்னுடைய நண்பர்களும் இருக்காங்க. அவனுக்கு ஃபோனை போட்டு, அண்ணே இந்த மாதிரி ஒரு பையன் இப்படி தான் பழக்கம், திடீர்னுட்டு பணம் கேட்டு அழுகிற மாதிரி நடிக்கிறான், ஆனால் பக்கத்தில் ஒயின் ஷாப்பில் கோட்ரு ஊற்று 90 ஊற்றுங்கிற சவுண்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்குது, எனக்கு சந்தேகமாக இருக்குண்ணா, நீ கொஞ்சம் விசாரிங்களா அப்படின்னேன். அதனால் என்னென்னா அவர் உடனே ஃபோனை போட்டு விசாரித்தா, பாட்டி ஒயின் ஷாப்பில் நின்றுக்கிட்டு பாருங்க, ஒயின் ஷாப்பில் நின்றுக்கிட்டு தன்னுடைய தாய்க்கே ஒரு சீரியஸ்னஸ் சொல்லி நம்புகிறவங்கள ஏமாத்துகிற உலகம் எப்படியெல்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட உலகத்துக்காக நம்ம வாழ்ந்து வருகிறோம். அதில் கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் ஏமாறுறாங்க, இந்துக்களாக இருந்தாலும் ஏமாறுறாங்க, முஸ்லீமாக இருந்தாலும் ஏமாறுறாங்க, ஏன்
பக்தி உள்ளவங்கள ஏமாறத்த தான் செய்கிறாங்க. கொஞ்சம் இரக்க மனசு வந்தால் அதை மிஸ்யூஸ் பண்ண தாங்க செய்கிறாங்க. இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகும்போது, நான் சென்னையில் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தோம். அது கொஞ்சம் லோக்கலான ஏரியா தான். அந்த அம்மா அந்த மீன்காரங்க புதுசாக வர்றவங்கள பார்த்துட்டு, புது வியாபாரம் வரும்போது யாராவது கஸ்டமர் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வருவாங்க. அது ஒரு லேடீஸ் வந்துக்கிட்டு இருந்துச்சு. உடனே இந்த அம்மா மீனை கூப்பிட்டுச்சு. மீனை உட்கார வச்சு, ஐயா இந்த மீன் எப்படி, ஐயா இந்த மீன் எப்படின்னே சொல்லிட்டு வெட்டி தருவியான்னு கேட்டுச்சு. வெட்டி தந்துட்ட அப்புறம் இதை கழுவி விடுவியான்னு கேட்டுச்சு. அதை கழுவி விடுறேன்னு சொல்லிச்சு. கழுவி விட்டதுக்கு பிறகு காசை எடுத்துகிட்டு வர சொல்லி தன்னுடைய பொண்ணுக்கு கூப்பிடுது. பொண்ணு வேற சொல்லி அது அங்கேருந்து வந்துச்சு. பீரோவில் அந்த இடத்துல காசு இருக்க எடுத்துகிட்டு வாங்குறாப்புல. இது பீரோவில் காசு அந்த இடத்துல இல்லையே, நான் தானம்மா வச்சேன் அப்படிங்குது. இல்லையே, நீ தான் நேற்று அப்பாவுக்கு இதை எடுத்து கொடுத்த. ஐயோ மறந்தே போச்சே, என்னம்மா மீனை வேற கட் பண்ணிட்டா, இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டா, என்னம்மா பண்ணுறது, நான் சொந்த வீட்டுக்காரியாச்சம்மா அப்படின்னு ஒரு பதட்டம் பண்ணுது. மீனை வாங்கியாச்சு, வெட்டியாச்சு, கழுவியாச்சு, திருப்பி எடுத்துகிட்டு போக முடியாது. நீ நாளைக்கு இங்கே வந்தாலும் நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட வாங்கி வச்சு தான் வாங்கிக்காம்மா, பக்கத்தில் எங்கேயும் கேட்க முடியாது, நான்லாம் ரொம்ப ரோசக்காரி அப்படின்னு ஏதோ ஒரு சமாளிச்சுது. உடனே அந்த அம்மாவும் சரி வெட்டியாச்சு, நாளைக்கு வந்து வாங்கிடணும்னு போயிடுச்சு. மறுநாள் அந்த அம்மா வர்றாங்கங்க. மீனுக்கு காசு கொடுத்தோமே வாங்கிட்டு போகலாமான்ட்டு. வியாபாரத்துக்கு புதுசு, இறக்க மனம், சூழ்நிலைகள். அவங்க கஷ்டப்பட்டால் தான் ஒரு 10 ரூபா கிடைக்கும். அந்த 10 ரூபாயை எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்கள். திரும்பி வந்தால் கதவை தட்டினா அது அங்கேருந்து வருது. ஏன் நேற்று நீ மீனாக கொடுத்தா, நாரி போனதை, கெட்டு போன மீட்டை கொடுத்த, எங்கள் வீட்டுக்காரன் கத்திட்டு அப்படி பண்ணான் இப்படி பண்ணான், ஒரே குதிக்குது. அந்த பொம்பளை பார்த்துச்சு, மொத வியாபாரத்துக்கு வந்து இந்த பொம்பளை கிட்ட ஏமாந்துட்டேன்னு சொல்லி கடவுளே அப்படின்ட்டு போகிறாரு. இந்த கடவுளேன்னு போகிற ஜனங்களை எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்கள். பக்கத்தில் அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு சொல்லுது, உஷாராக அதை ஏமாற்றிட்டால, இது என்னாடி உங்கள் அப்பா இதோட சூப்பராக ஏமாற்றுவார் அப்படிங்கிறாரு. என்னென்னு கேட்டால், பர்டிகுலர் ஏரியாவில் பஸ் ஸ்டாண்டில் மீன் விற்றுட்டு இருக்கும்போது மீனை விலை பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். போடுமான்னு பேக்கில் பர்ஸ் எடுத்து கையில் காசு வச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். டக்குன்னு பஸ் வந்த உடனே மீனை வாங்கிட்டு பஸ்ஸில் ஏறி போயிட்டே இருப்பாங்களாம். அது மறந்து போச்சு. இந்த மாதிரி ஏமாத்துகிற ஒரு குறிக்கோளை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பல பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. சரி, இது பப்ளிக்கில் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் கடைக்காரங்களையும் இருக்காங்க. பில்லில் எக்ஸ்ட்ரா போடுறது, வாங்கின காசுக்கு சாக்லேட்டை கொடுக்குறது, ₹1 பொருளை புது ஆளாக இருந்தால் எக்ஸ்ட்ரா சொல்கிறது, இப்படி ஏமாத்துகிற உலகம் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துக்காரங்க இருக்கத்தான் செய்வாங்க. அதுக்காக நம்மளாம் இரக்க மனசே இல்லாமல் இருந்துட முடியுமா? இரக்க மனசமாக இருப்பது நம்மளுடைய கடமை, ஏமாத்துறது அவங்களுடைய கடமை. எல்லாத்துக்கும் ஒரு முடிவுகள் உண்டு. நாம் ஏமாற்றாமல் இருப்போம், கடவுளுக்கு பயந்து இருப்போம், கடவுள் சொல்வதை கேட்போம். கடவுளுக்கே நீடித்த சாந்தமும் சமாதானமும் உண்டாவதாக. கடவுள் சொல்கிறாரு, நீ ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தால் அதை நான் உனக்கு ரெட்டத்தனையாக தருவேனுங்கிறாரு. ஆமாங்க, கஷ்டப்படுறவங்களுக்கோ, உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கோ நம்ம மனதை கல்லாக்காமல் கொஞ்சம் கொடுத்தோம்னா கடவுள் நம்மளுக்கு கண்டிப்பாக தருவார். ஏமாற்றலாம், ஒரு சில பேர் நம்மளை கண்டிப்பாக ஏமாற்றத்தான் செய்வாங்க. ஏமாற்றத்தான் செய்வாங்க. என்ன பண்ணுறது? ஏமாறாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து போகிற வழியை நம்ம தேடிக்கிடணும். கடவுள் நம்மளுக்கு ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு பாடங்களை கற்றுத் தருவார். சோதிக்கப்படுற மனுஷன் பாக்கியவான். எண்ணின் மித்தம் பாடுகள் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சேன். ஆமாங்க, கிறிஸ்தவனாக இருக்கும்போது கிறிஸ்தவங்களாலையும் பிரச்சனை வரும், சொந்த சகோதரனால் பிரச்சனை வரும், மனைவினால் பிரச்சனை வரும், அக்கம் பக்கத்தினால் பிரச்சனை வரும். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலைமையிலும் கடவுளுக்கு பயந்து கிருபையாக நடக்கும்போது அவர் சொல்கிற வார்த்தை தான் நம்ம நம்பி இருக்கணும். நாம் இரக்கத்தோடு ஒருவனுக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தால் அவர் ரெட்டத்தனையாக திருப்பார். உன் சத்துரு பசியாக இருந்தால் ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் தண்ணீரை கொடு. அது இந்த மதம் அந்த மதம் இல்லை. எல்லா மதமும் இரக்கமும் தயவும் அன்பு உள்ளதாக இருக்குது. சில பேர் உண்மையிலே கஷ்டத்தில் வருவாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அது நீங்கள் கடவுளுக்கே செய்த புண்ணியம் மாதிரி. ஏன்னா வேதத்தில் சொல்லுது இல்லையா, ஏழைக்கு கடன் கொடுக்குறவன் எனக்கு கடன் கொடுக்குறான். ஆமாங்க, நம்ம ஒரு ஏழைக்கு கடன் கொடுக்கறது இறைவனுக்கே கடன் கொடுக்குறோமா? அவங்க வயிறு வாழ்த்தும், அவங்க குடும்பங்கள் வாழ்த்தும். ஒருவனுக்கு தொழிலை கொடுங்கள், ஒருவனுக்கு உணவை கொடுங்கள், பசியாக இருக்கிறவனுக்கு உணவை கொடுங்கள், தாகமாக இருக்கிறவனுக்கு தண்ணீரை கொடுங்கள்.
கடவுளுக்கு நன்மை செய்யுங்கள். கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென்.